தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் உங்கள் அபிமான வணக்கம் நேத்ராவின் முதலாவது கலந்துரையாடல் பகுதியில் நாங்கள் இன்று ஒரு கலைஞரை தான் பேட்டி காண இருக்கின்றோம், நேர்காணல் பண்ண இருக்கின்றோம். அதாவது கலைத்துறையில் நாங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து அதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட திருமதி ஸ்டெல்லா செல்வி அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அவரை எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம். அதாவது கலை என்று சொல்லும் பொழுது குறிப்பாக நடனத்துறையில் திருமதி ஸ்டெல்லா அவர்கள் நிறைய நடன பயிற்சிகளை மேற்கொண்டு நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இப்பொழுது சொந்தமாக தன்னுடைய ஓன் அகாடமி ஒன்று, நடன பள்ளி ஒன்றை நடத்தி வருகின்றார். உங்களுக்கு இந்த நடனத்துறை அப்படி என்பதில் எவ்வாறு ஆர்வம் ஏற்பட்டது அப்படி என்பதை எங்களுடைய நேயர்களுக்கு தெரியும். சிறிய வயதிலிருந்தே நடனத்துல ரொம்ப ஆர்வம் இருக்கு. என்னன்னு சொல்றதுன்னா, எங்களுடைய அப்பா அவர் 80s காலத்திலேயே டிஜே பிளேயர். ஸோ அந்த காலத்துல இருந்தே பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, அந்த ஹம் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஜேர்னி. முழு ஃபேமிலியும் அதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்கூல்ல அப்படி வந்தது தான் இந்த பயணம். அப்போ இப்போ நடனம் என்று சொல்லும் பொழுது நடனத்தில் நிறைய வகைகள் இருக்கின்றது. எந்த மாதிரியான நடனங்கள் வந்து நீங்கள் அதில் சிறப்பு பெற்றிருக்கின்றீர்கள்? நாங்கள் வந்து இந்தியன் ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸ் நாங்கள் செய்வோம். அகாடமியில் எல்லா ஸ்டைல் டான்ஸுமே இருக்கு, படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பரதநாட்டியமும் சரி, இலங்கையின் பாரம்பரிய நடனம், கேண்டியன், பாத்தரட்ட, உடரட்ட, அது அவ்வளவும் சரி. சினிமா நடனம் மெயினா போகுது. எங்களோட மெயினா இந்தியன் சப்ஜெக்ட் அப்படியே வெஸ்டர்ன் ஃப்ரீ ஸ்டைல் அந்த மாதிரி இந்தியன் ஸ்டைல் அப்படியே கண்டினியூவா போகுது. இப்போ உங்களுடைய நடன பள்ளியில் நீங்கள் நடனத்தை பயிற்றுவிப்பது என்பதை தாண்டி நீங்கள் முதல் முறையாக நடனம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமாம், சின்ன வயசுல தான். அதுதான் ஃபர்ஸ்டாக நடனம் பயின்றது அப்படிங்கிறது வந்து கட்டாயம் அப்பா கிட்ட இருந்து. அவர் ஒரு நல்ல ஒரு ஓவரால் பிளேயர், ஒரு நல்ல கலைஞர். அவருடைய பெயர் நோட்டன். அவர் நிறைய ஸ்டேஜ் ட்ராமாஸ் செஞ்சிருக்காரு, நல்ல டான்ஸ் பண்ணுவார், நல்லா ஆக்ட் பண்ணுவார். ஸோ என்ன சொல்கிறது, அந்த டிஎன்ஏ தானே, அதுதான் கண்டினியூவாக வந்தது எங்களோட ஃபேமிலியில். என்னை தாண்டி என்னுடைய சகோதரர்கள் தங்கச்சிங்க இருக்காங்க, அவங்க கூட நல்லா டான்ஸ் செய்யக்கூடியவங்க தான். ஸோ அப்படி இருக்க இலங்கையில் ரஜினி செல்வநாயகம் மேம் கிட்ட தான் நான் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்டைல் டான்ஸ் படிச்சுக்கிட்டேன். சிங்கள சகோதர மொழி நடனம் படிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நடன பள்ளிக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்று இருக்கலை. நாங்கள் எங்களுக்கு டான்ஸ் பிடிச்சிருக்கு, ஸோ டான்ஸ் படிப்போம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கிற நேரம் கொஞ்சம் பெரிய ஆளாக அதில் இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் இன்னும் கூட வீட்டில் பேசி இன்னும் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு தான் ஆரம்பித்தது. ஸோ இங்கே இருக்க குட்டி குட்டி டான்ஸ் கிளாஸுங்களில் போகிறது, படிக்கிறது, அப்படி இருக்கத்தான் தென்னிந்தியாவில் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிட்டு. ஸோ அங்கே போயாச்சு. அங்கே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் நிறைய கொரியோகிராஃபர்ஸோட தென்னிந்திய சினிமா கொரியோகிராஃபர். ஆமா, நிறைய தென்னிந்திய சினிமா கொரியோகிராஃபர்ஸ் கூட வர்க் பண்ணிருக்கேன். குறிப்பிட்டு ஏதாவது பெயரை சொல்ல வேண்டும்? வரதா மாஸ்டர் கூட வர்க் பண்ணிருக்கேன், பாபா பாஸ்கர் மாஸ்டரோட, கலா மாஸ்டரோட வர்க் பண்ணிருக்கேன். ஸோ நிறைய மூவிஸ்ங்கள பேக்ரவுண்ட் டான்சிங் வந்து செஞ்சிருக்கோம். திரைப்பட பாடலுக்கான பேக்ரவுண்ட் டான்சிங் செஞ்சிருக்குது. ஸோ தென்னிந்தியாவில் இருக்கிற நேரம் வந்து அந்த ஃபீல்ட் வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் ஸ்ரீலங்காக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று செய்வோன்ற இடத்துல சகோதர மொழியில வந்து நடனம் அப்படிங்கிற நேரம் அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் அவங்க வச்சிருக்காங்க. ஆமா, அப்படிங்கிற நேரம் எங்கட தமிழ் நடன பள்ளி கொஞ்சம் கீழவே தான் இருக்குது. அதாவது பரதநாட்டியம் தமிழ் ட்ரெடிஷனல் பக்கத்துல ரொம்ப பர்ஃபெக்ட்டா போய்கிட்டு இருக்கு. பட் இந்தியன், ஆமா, இந்தியன் ஸ்டைல்ங்கிற வார நேரம் சினிமா நடனமும் அதுல இன்க்ளூட் தானே, அதுல இருந்து வந்ததுங்க தானே. ஸோ அந்த பக்கம் வந்து சகோதர மொழியில தான் ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்கு. தமிழ் நடன கலைஞர்கள் பரதத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களே ஒழிய இந்த ஃப்ரீ ஸ்டைல் இந்திய நடனத்துக்கு பெருசா இல்லவே இல்லை கொடுக்கறது குறவு. காரணம் வந்து அதை பார்க்குற நோக்கம், அது பார்க்குற மெத்தட் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. கொஞ்சம் அதாவது என்ன, அந்த பார்க்குற கண்ணோட்டத்தில் ஒரு ஆமா சிக்கல் பிரச்சனை. பரதநாட்டியம்ங்கிற நேரம் ரொம்ப ட்ரெடிஷனல், அதுதான் எங்கட கலாச்சாரம் அப்படின்னு, ஆமா, அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகியே இருக்கிறாங்க. இந்திய நடனம்ங்கிற நேரம் அது அந்த மேலத்தைய ஸ்டைல் தானே, வெஸ்டர்ன் ஸ்டைல் அப்படிங்கிற நேரம் வந்து என்ன சொல்றது, அது சும்மா ஆட ஃபங்க்ஷன்ல ஆடுறதுக்கு ஓகே. பட் அது ஒரு புள்ள வந்து ஒரு படிப்பா படிச்சு அதுல ஒரு
இடத்துக்கு போகணுங்கிறது வந்து நிறைய ஃபேமிலியில அக்செப்ட் பண்றது இதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது எப்படி உங்களை சுற்றி இருந்தவர்கள் இதற்கு சம்மதித்தார்கள், உங்களை ஊக்குவித்தார்கள்? அப்படி இல்லாட்டி இது உனக்கு தேவையில்லாத வேலை, ஏன் நீ இதுக்குள்ள போற அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துச்சா? கட்டாயம் வந்துச்சு. பட் வந்தது என்னோட குடும்பத்தால இல்ல, என்ன 3வது இடத்துல இருந்து பாக்குறவங்க, என்ன முன்னோக்கி பாக்குறவங்களால மட்டுமே தான் அது வந்துச்சே ஒழிய அது உள்ள இருக்கவங்க யாருக்குமே அது பிழையானதா தெரியாது. எதையுமே உள்ள இருந்து பார்த்தா தானே தெரியும், வெளியே இருந்து பாக்குற யாருக்குமே பார்வை பிழையாதான் தெரியும். ஸோ அப்படி இருக்கிற நேரம் வந்து என்னோட குடும்பத்தால வந்து அந்த பயணம் போறதுக்காக ஃபுல் சப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க. இந்த டான்ஸை நாங்க ஒரு கேள்வி ஞானத்துல தானே படிக்கிறோம், அதை நீங்க ஒரு குரு கிட்ட போங்க படிங்க, அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்யறதுக்கான சப்போர்ட் என்னோட குடும்பத்துல இருந்து கிடைச்சது. வெளியே இருந்து பாக்குறவங்களால ரொம்ப நெகட்டிவான ஒரு தாட் வந்தது உண்டு. இப்ப அதையெல்லாம் தாண்டி அதுங்களை வந்து நாங்க ஒரு ஆமா அதெல்லாம் நாங்க ஒரு படியா தான் நினைக்கணும், லைஃப்ல போகக்கூடிய ஒரு படியா தான் நாங்க நினைக்கணும். ஸோ அப்படியான ஒரு நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா அதை வந்து தட்டி போட்டு போக வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு அகாடமியா வந்து நிக்கிற நேரம் உண்மையாவே நெகட்டிவான தாட் கிடையவே கிடையாது, எல்லாமே உங்களை சுத்தி. ஆமா இப்ப அதாவது அந்த நெகட்டிவ் தாட் வந்து எதுலயுமே ஆரம்பத்துல தான் வரும், அதை நாங்க இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா பயணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ அந்த டான்சிங் அகாடமி, ஒரு டான்ஸ் டீச்சர், ஈவெண்ட்ஸ் செய்கிறோம் அப்படிங்கிற நேரம் வந்து எங்களை எல்லாருமே ஒரு இப்போ ஒரு பரதநாட்டியம் டீம்னு சொல்லுவோமே, அந்த டீமை பார்க்கக்கூடிய அதே கண்ணோட்டத்துல தான் பார்க்குறாங்க. நாங்கள் யாருமே கிளாமர்ஸாக காஸ்டியூம் பண்ணி நாங்கள் ஈவெண்ட் செய்ய மாட்டோம், எங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு. ஸோ கலாச்சாரத்தை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது, நிறைய ஈவெண்ட் செய்கிறோம், அதனால பிள்ளைங்களுக்கான வருமானங்களும் கிடைக்குது. இப்போ என்ன சுற்றி இருக்க என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பேஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட பேரண்ட்ஸ் கூட அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பிள்ளைங்களோட அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு புதிய அனுபவங்கள் கிடைக்கின்றது. கட்டாயம் கட்டாயம். இதுல எனக்கு ஒரு ஆரம்பத்தில் உங்களுக்கு மற்றவர்களுடைய கருத்தை விட உங்களுக்குள்ளேயே யாராவது ஒருத்தர், உங்களுக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க, அதாவது என்னதான் எனக்கு நிறைய திறமைகள் இருக்கின்றது, நான் ஒரு மிகப்பெரிய கலைஞன், எனக்கு கலை ஆர்வம் கலை திறமை எல்லாம் இருந்தாலும் கூட இந்த கலைத்துறையில், அதுவும் குறிப்பாக இந்த நடனத்துறையை என்னுடைய வாழ்நாள் தொழிலாக அதை கொண்டு செல்ல முடியுமா, இதை தேர்ந்தெடுக்கலாமா அப்படி என்கின்ற தயக்கமோ அல்லது ஒரு கொஞ்சம் சிந்தனையும் உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்ததா? கட்டாயம் நடனத்துறை அப்படிங்கிற நேரம், இப்போ டான்ஸுங்கிற நேரம் வந்து அதை என்னோட ஒரு டீனேஜ் வயசுல நான் எடுத்துக்கிட்ட ஒரு கேட்டகரி. ஆமா, ஸோ இந்த ஃபியூச்சர் நான் ஒரு டான்ஸ் டீச்சர் ஆகணும், அகாடமி, அது வந்து குடும்பத்தோட நாங்க ட்ராவல் பண்ணி போற நேரம் வந்து அது சாத்தியப்படவே இல்லை. எல்லாரும் சொன்னாங்க, அதை விட நாங்க எங்கேயாச்சும் ஒரு ஆஃபீஸ்க்கு போறோம், வேலை செய்யறோம், சம்பளம் எடுக்கிறோம், அதுல ஒரு ப்ராஃபிட், எங்களுக்கு ஒரு வருமானம் வரும், நிரந்தர தொழிலாக வரும். இது வந்து நிச்சயம் இல்லாதது ஒரு விஷயம் தானே, ஒரு வியாபாரம் மாதிரி. இப்ப எல்லாருமே ஒரு பிசினஸ்ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ற நேரம் அதுக்கு மைனஸான தாட்டுங்க தான் வரும், லாபமும் இருக்கும் நட்டமும் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப யாருமே ஒரு குடும்பமா இருந்தாலும் அப்படி ஒரு விஷயத்துக்கு விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிற நேரம் வந்து நான் வந்து என்னோட டீனேஜ் வயசுல நான் தொழில், ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒரு ஒர்க்குக்கு போய் அங்கே ஒர்க் பண்ணுறது, அப்படி இருக்கிற நேரம் எனக்கான ஒரு ப்ராஃபிட் நான் சேவ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக எங்களுடைய கணவர் தான் டான்ஸ் கிளாஸ் செய்கிறதுக்கான சப்போர்ட் பண்ணார். அவரோட நான் டிஸ்கஸ் பண்ணி அவரோட ஐடியா எடுத்து அதுக்கப்புறம் இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 வருஷமாக தான் நான் அகாடமியை வந்து செய்கிறேன். அப்போ அதுக்கு முதல்ல ஒரு ப்ரோக்ராம்னா ஒரு கொரியோகிராஃபி பண்ண போகிறது, இன்ஸ்டியூட்களில் படிச்சு கொடுக்க போகிறது, ஸ்கூல்களுக்கு கொரியோகிராஃபி பண்ண போகிறது, அப்படியான ஒரு பார்ட் டைமாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ முழு நேரமாகவே எங்களுக்கு டான்ஸ் அகாடமியை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட்க்கு வந்தாச்சு, ஸ்டெப் பை ஸ்டெப் வந்தாச்சு. ஸோ மைனஸ் தாட்டுங்க இருந்து அதை எல்லாமே இக்னோர் பண்ணிட்டு இப்போ வந்தாச்சு. இப்போ அது ரொம்ப அழகா இருக்கு. ஸோ நிறைய பேர் அந்த விஷயங்கள் அந்த கலையோடு பயணிக்கும் பொழுது அந்த கலை வந்து உங்களுக்கான வாழ்க்கைக்கான ஒரு மிக சிறந்த ஒரு ரசனையை கொடுக்கக்கூடியதாக. கட்டாயமாக நான் அப்படி ஒரு விஷயம் எடுக்காட்டி என்ன வந்து தெரிஞ்சது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேராக தான் இருப்பாங்க. ஆனா நான் அந்த ஃபீல்ட்ல வர இப்போ என்ன தெரிஞ்ச ஒரு சிறிய சமூகம் ஒன்று இருக்கு அப்படின்றது கூட சொல்லலாம். நீங்க என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் செய்திருக்கின்றீர்கள்? இதுவரை நீங்கள் கடந்து வந்ததில் குறிப்பிடத்தக்க
நடன நிகழ்வுகள் நீங்கள் பங்காற்றியது பற்றி எங்களுடன் கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸ்டார்டிங்கில் அகாடமி ஸ்டார்ட் பண்ண முதல் நாள்ல இருந்தே ஈவெண்ட்ஸே வராது, ப்ரோக்ராமே வராது, எங்களை யாருக்குமே தெரியாது. ஸோ கிளாஸ் மெயினாக வந்து ஃப்ரீ ஸ்டைல், இந்தியன், வெஸ்டர்ன், ஹிப்ஹாப், ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷனல் அண்ட் பரதநாட்டியம், கதகளி, இப்படி எல்லா வெரைட்டியான கிளாஸுமே எங்களோட அகாடமியில் இருக்கு. உண்மையான ரீசன் நாங்கள் வந்து இந்திய நடனம் இதை மட்டுமே மெயினாக வச்சு செய்யணும்னு ஆரம்பிச்சது தான் அகாடமி. அப்படி இருக்கிற நேரம் நாங்கள் வந்து ஒரு வாடகைக்கு ஒரு இடத்தை எடுத்து அப்படி தானே அதை செய்கிறது. கட்டாயமாக எங்களுக்கு அந்த வாடகையை வந்து இந்த ஒரு கிளாஸாலேயே எங்களுக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் நாங்கள் வந்து இல்லை, நாங்கள் மற்ற எல்லா ஸ்டைலுமே சேர்த்து இது ஒரு அகாடமியாக செய்வோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்து போய்கிட்டு இருக்க, உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் ஒரு டீச்சர்கிட்ட பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் அதுக்கான ஃபீஸ் கட்டுவாங்க. ஆனால் இதே ஒரு பரதநாட்டியமாக இருந்தால் கூட கட்டுவாங்க. இப்போ வெஸ்டர்ன் டான்ஸ் கிளாஸுங்கிற நேரம் அதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டி இது உனக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பேரண்ட்ஸ்குள்ளே இருக்குது. அப்படி இருக்கிற நேரம் நாங்கள் பிளான் பண்ணதை நாங்கள் ஈவெண்ட் செய்வோம். ஈவெண்ட் செய்கிற நேரம் பிள்ளைங்களுக்கான ஒரு ப்ராஃபிட் வரும், அவங்கள வந்து பேலன்ஸ் பண்ணி கொள்ளலாம். அவங்களுக்கு இப்போ சாதாரணமாக இப்போ A லெவல் தாண்டின எல்லா பிள்ளைங்களுமே எங்களோட ஈவெண்ட் செய்கிறாங்க. குறிப்பிட்ட நாங்கள் ஒரு விழாக்களாக இருக்கலாம், சர்ச்டு, கோவில்டு, ஸ்கூலுங்களோட ஈவெண்ட் செய்கிறோம், அவார்ட் செரமனிஸ். இப்போ ஸ்ரீலங்காவில் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக நிறைய இந்தியன் ஆர்டிஸ்ட்டுங்களோட வராங்க, ஈவெண்ட் செய்கிறாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அப்படிங்கிற நேரம் கால் எங்களோட அகாடமிக்கு தான் வருது. ஸோ நிறைய இந்தியன் ஆர்டிஸ்ட் கூட இப்ப நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவோ பாடுபட்டு வாய்ப்பு உங்களுடைய மாணவர்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்குது. உங்களுடைய மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களிடம் இருந்து உங்களுக்கு வந்த ஒரு ஆதரவு அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்குள் இருக்கின்ற ஒரு நம்பிக்கை, எங்களுடைய குடும்பத்தினர் நம்பிக்கை அப்படின்றத தாண்டி அந்த வாடிக்கையாளர்கள், அந்த பொதுமக்கள் எங்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கையும் அவர்கள் கொடுக்கின்ற அந்த உற்சாகமும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் மூலமாக கிடைத்த அந்த ஊக்கம் அப்படி என்பது எப்படி இருந்தது? முதல் நாள்ல இருந்து இப்போ 2 வருஷம் கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு கிடைக்கிற ஃபீட்பேக் அமேசிங். அவ்வளோ அழகான ஒரு ஃபீட்பேக் இருக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. பேரண்ட்ஸ் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் செய்கிறாங்க. ஒரு ப்ரோக்ராம் ஒன்றா இருக்கட்டும், ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட் வராங்க, அவங்களோட ஒரு நிகழ்ச்சி ஒன்று நாங்கள் செய்யணும், அவங்க கூட நாங்கள் கோஆர்டினேட் பண்ணணும் அப்படின்னா இரவு பகல் பாராமல் அவங்க ராவ் எத்தனை மணியாக இருந்தாலும் நின்று பிள்ளைங்களுக்கான ப்ராக்டிஸ் செஞ்சு செய்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கை விட இப்போ வந்து நிறையவே பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபுல் சப்போர்ட் ஒன்று கிடைக்குது ஸ்டூடெண்ட் பக்கத்தில் இருந்து. அவங்களும் இப்போ விருப்பப்படுறாங்க, பிள்ளைங்க நிறைய பேரோட போறாங்க, அதுவும் அவங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் தான். போக முடியாத இடங்களுக்கெல்லாம் போறாங்க அப்படின்றது. நிறைய தென்னிந்திய டாப் ஸ்டார்ஸ் நிறைய பேர் ஸ்ரீலங்காக்கு வந்திருக்காங்க. அவங்க அவ்வளோ பேரோடையும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, டான்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய ஷூட்டிங் நடக்குது இந்தியன் ஆர்டிஸ்ட்டுங்கட. ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் டான்சர்ஸாக எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்திய திரைப்படங்களுக்கான அந்த வாய்ப்புகள் கூட அவங்களுக்கு நிறைய இருக்கு. கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு டான்ஸ் டீம் போகிறாங்க. இப்போ பேரண்ட்ஸ் வந்து இது இந்த டிவியில் வர்றது என்னோட மகன் அப்படின்னு ரொம்ப ப்ரௌடாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து எஸ்டி டான்ஸ் ஸ்டுடியோக்கும் இப்போதைக்கு வந்திருக்கு. இந்த எஸ்டி டான்ஸ் ஸ்டுடியோ அப்படின்றத நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் பேசும்பொழுதே தெரிகின்றது அதில் இருக்கின்ற மகிழ்ச்சி. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு பயணம் மேற்கொள்ளும் பொழுது தான் இந்த மாதிரியான ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் இருக்கும். ஆனால் அந்த வெற்றி அப்படின்பது இலகுவில் கிடைத்திருக்காது. எவ்வளவோ பிரச்சனைகளையும் தடைகளையும் தாண்டித்தான் இப்பொழுது ஒரு வெற்றிகரமான பயணத்தில் நீங்கள் பயணித்து கொண்டு இருக்கின்றீர்கள். இலங்கையை பொறுத்தவரை இந்தியாவில் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும், நிறைய டிவி நிகழ்ச்சிகள் இருக்கும், திரைப்படங்கள் இருக்கும், வாய்ப்புகள் ஓகே. இலங்கையை பொறுத்தவரை ஒரு நடன கலைஞருக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அப்படி என்று, தடைகள் அப்படி என்று நீங்கள் எவற்றை பார்க்கின்றீர்கள்? நிறையவே இருக்கு. உதாரணத்துக்கு நாங்கள் எங்களுடைய சகோதர மொழி டான்ஸ் டீமோட நாங்கள் எங்களோட டான்ஸ் டீமோ ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப பிள்ளைங்களோட ஸ்கின் டோனுக்கு, கலர், அழகுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடைக்குது.
ஓகே. இப்போ நானா இருந்தாலும் கூட ஒரு சாங் ஒன்று நாங்க இப்போ ஒரு இந்திய மூவி ஒன்றுக்கு சாங் ஒன்று ஷூட் பண்றோம்னா நாங்க அதை நின்று அவங்களுக்கு வந்து பழகி கொடுத்துருப்போம். ரிஹர்சல்ல நான் நின்று ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நான் பழகி கொடுத்துருப்பேன். அப்ப அதை ஷூட் பண்ற நேரம் நான் அன்னைக்கு இருக்கவே மாட்டேன், என்னைய காணோம், என்னைய போட்டிருப்பாங்க ஏதாச்சும் ஒரு தொங்கல்ல தான். ஆனா நான் தான் அதை வந்து அதை வந்து வெளியே யாருக்கும் சொல்லக்கூட முடியாது இதை நான் செஞ்சேன் அப்படின்றத வந்து, அதாவது உங்களுக்கு வேலைக்கு வேறொருவர் பெயர் எடுத்துக்கொண்டு. அப்படியான விஷயங்கள் நிறையவே நடந்திருக்கு. இப்ப இங்கேயா இருந்தாலும் கூட ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் கூட இப்ப நாங்க ஒரு சாங்க்கு வந்து பிள்ளைங்களுக்கு நாங்க கொரியர் பண்ணி கொடுக்குறோம், செஞ்சு கொடுக்குறோம்னா அது எங்களோட பேர் அங்க மென்ஷனே ஆகாது, கடைசியில் அதுல வந்து வேறொரு நேம் வந்திருக்கும். அந்த மாதிரியான அனுபவங்கள் நிறையவே இருக்கு. அப்படி இருக்கிற நேரம் அது ரொம்ப மனசுக்கு கவலையான ஒரு விஷயம். இதுக்கப்புறமும் நாங்க இந்த பயணத்தை போகணுமா அப்படின்ற தாட் எல்லாம் வந்துடும். இதெல்லாம் தாண்டி நாங்க வந்துட்டோம்னா நாங்க சொல்ல தேவையில்லை, இதை நாங்க தான் செஞ்சோன்னு. எங்களை சுத்தி இருக்கவங்களே சொல்லுவாங்க இது நீங்க செஞ்சது தானே அப்படின்னு. ஸோ இப்ப வந்து ஒரு ப்ரோக்ராமா இருக்கட்டும், அதுல ஒரு 2-3 டான்ஸ் டீம் ஆடுறாங்க. உதாரணத்துக்கு எங்கட ஒரு டான்ஸ் டீமோட சேர்த்து இன்னொரு சிங்கள டான்ஸ் டீம் ஆடுறாங்கன்னு சொல்லுமே ஒரு தமிழ் சாங்குக்கு. அங்க சொல்லுவாங்க இந்த பாட்டுக்கு நீங்க ஆடையில தானே, அது நீங்க ஆடலன்னு தெரியுது அந்த டான்ஸ் ஸ்டைலை பார்த்து. அதே மாதிரி தனித்துவமான ஒரு கொண்டு வந்தாச்சு. இப்ப அதை வந்து ரொம்பவே கொண்டு வந்தாச்சு. நாங்க ஆடினாதான் அந்த தமிழ் பாட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பிரசன்ட் ஆகி நிறைய இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு. ஆமா. அது இல்லாமல் இப்போ கலை அப்படின்பதை தாண்டி சொந்தமாக நாங்கள் ஒரு நடன பள்ளி என்பது அது வியாபாரம் எப்படி என்கின்ற ஒரு விடயத்திற்குள் வந்து விடுகின்றது. அப்படியே சொந்தமாக நாங்கள் ஒரு தொழில் செய்கின்றோம் அப்படின்னும் பொழுது அதில் முதலீடு, லாபம், நட்டம் அப்படின்கின்ற நிறைய விடயங்கள் வரும். அந்த அனுபவம், அதாவது சொந்தமாக நீங்கள் நடன பள்ளி என்பதையே உங்களுக்கான ஒரு வியாபாரமாக மாற்றிக்கொண்ட பொழுது இந்த பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கின்றது. அது தொடர்பாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆரம்ப காலகட்டத்துல தான் பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு. இப்ப அது இல்லவே இல்லை. ஆரம்ப காலகட்டத்துல ஸ்டார்ட் பண்ணோம், கிளாஸ் அகாடமி போய்கிட்டு இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க, ஃபீஸ் கொடுத்தாங்க, படிச்சாங்க, இதே தான் ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருந்தது. ஸோ அப்படி இருக்கிற நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 6-7 மாதம் தாண்டி நாங்க ட்ராவல் பண்ண இல்லை நாங்க ஈவெண்ட்ஸ் செய்வோம் அப்படின்னு வந்ததுக்கு காரணம் வந்து அந்த அகாடமியோட மந்த்லி ரெண்ட் ஒரு பெரிய ஒரு தொகையை வந்து நாங்க அங்க கட்டணும். அதுக்கான வருமானம் ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து எங்களுக்கு வராது. இப்போ ஒரு வாடகைங்கிற நேரம் அது ரொம்ப பெரிய காசு. பிள்ளைங்க ஒரு 10 பேர் 15 பேர் படிக்க வராங்க அப்படிங்கிற நேரம் வந்து அதுல வர ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய தொகை. அப்ப கட்டாயம் நாங்க எங்களோட கை காசு போட்டு தான் நாங்க அதை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு 6-7 மந்த் நாங்க டிராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் போட்ட பிளான் தான் இல்லை நாங்கள் ஈவெண்ட்ஸ் செய்வோம், ப்ரோக்ராம்ஸ் செய்வோம் அப்படின்னு வந்தது. ஏன்னா என்னோட ட்ராவல் பண்ண பிள்ளைங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு கூட ஒரு மாதம் எனக்கு கட்ட வேண்டிய மாத கட்டணம் கூட அவங்களுக்கு கட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தது, குடும்ப சூழ்நிலை கட்டாயம் இருந்தது. அப்படி இருக்கிறனால நாங்க பிளான் பண்ண ஒரு விஷயம்தான் இல்லை நாங்கள் ஈவெண்ட்ஸ் செய்வோம். ஈவெண்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய வர்றது உண்டு. பட் நாங்கள் வந்து இல்லை அது நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னே இருந்தோம். அது வந்து ஒரு சகோதர மொழிங்களுக்கு தான் அது அதிகமா வரும். கடைசியில் எங்களை பிழையான கண்ணோட்டத்துல பார்த்துருவாங்க அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு மனத்துல ஒரு பயம் ஒன்று ஓடிக்கிட்டே தான் இருந்தது. இல்ல இதையும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் ஈவெண்ட் போக பிள்ளைங்களுக்கு கூட மாதம் ஒரு தொகை வருமானம் வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இப்போ வந்துட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடன கலைஞராக ஆரம்பித்து இப்பொழுது எஸ்டி ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒன்றை ஆரம்பித்து நிறைய மாணவர்களை பயிற்றுவித்து பல நிகழ்ச்சிகள் திரைப்படங்களில் கூட அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடிய இந்த நிலையில் இருக்கும் பொழுது இன்னும் ஒரு 5 வருடங்கள் அல்லது 10 வருடங்கள் கழித்து பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் நான் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும் தானே, எதிர்கால திட்டம், அது என்னவாக இருக்கும்? எஸ்டி டான்ஸ் ஸ்டுடியோனா எல்லாருக்கும் தெரியணும், அவ்வளவுதான் ஒரே விஷயம். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு மட்டும்தான் அது போய் சேர்ந்திருக்கு. ஸோ அது வந்து நாங்க இன்னும் செய்ய எங்களோட பேர் கட்டாயம் இலங்கை கலைத்துறை நல்லாவே வளர்ந்துட்டு வருது, இலங்கை சினிமா துறை நல்லாவே வளர்ந்துக்கிட்டு வருது. ஸோ எங்களோட தமிழ் சினிமாக்கள்லையும் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நிறையவே சகோதர மொழியில தான் நாங்க மூவிஸ் சாங்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களோட தமிழ் திரையுலகத்திலையும்
நிறைய அப்படி வாய்ப்புங்க நிச்சயமான இருக்கு. நிறைய வாய்ப்புகள் வர வேண்டும் அப்படின்றதை சொல்லிக்கொண்டு இத்தனை நேரமும் தன்னுடைய கலைப்பயணம் தொடர்பாக எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற திருமதி ஸ்டெல்லா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் 2வது கலந்துரையாடலில் சந்திப்பதற்கு முன்பாக நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியோடு இணைந்திருப்போம்.